ஜெயகாந்தனும் கருணாநிதி அவர்களும், கலைஞர் கருணாநிதி, இந்த உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருந்தது அந்த உறவு முறைகள்ன்றதை பற்றி பேசலாம். ஜெயகாந்தன் அவர் பேசிக்கலி ஜெயகாந்தன் திராவிட எழுப்பு சித்தாந்தத்தை எதிர்ப்புடையவர். இவர்கள் பொறுக்கி வர்க்க பிரதிநிதிகள், பொறுக்கி வர்க்க பிரதிநிதிகள், லும்பன் பாலிட்டிஷியன், திமுக ஆத்தாடி கடுமையான. ஏன் ஜெயகாந்தன் மட்டும் ஏன் எழுத மாட்டீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? பத்திரிகையாளர்கள் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. சரிங்க. கலைஞர் சொல்றாரு, மற்றவங்களாம் நாளைக்கு கூப்பிட்டா வந்துருவாயா, இவன் வரமாட்டான், அவன் ஒரு நிலையில இருக்கிறவன். அவன் இந்த அண்ணாதுரை என்கிற பேரறிஞர், அவர் பேரறிஞர் அறிஞர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நகைச்சுவை எழுத்தாளர் கல்கி கிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஏதோ காமெடியாக பேரறிஞர்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்தாரு. இது பேரறிஞர்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் ஷூட்டிங் எல்லாம் பேரறிஞர்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறீங்க. இவர் அறிஞரும் அல்ல. 72 கட்சியை விட்டு எம்ஜிஆர் தூக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஒரே கார்லாம் திமுக கொடி பட்டிருந்தா ஒரு அடி ரகலை. எம்ஜிஆர் ரசிகர்களே கலைஞர் கருப்பு கொடி சிவப்பு கொடி இருந்தாலே அப்போது வாலண்டியரா இவர் ஜெயகாந்தன் கலைஞரை பார்க்கணும்னு சொல்லிட்டு, நான் உங்களோட லவ்வர் தெரியுங்களா அப்படின்னு இருக்காரு. ஜெயகாந்தனுடைய லவ்வர் சொல்றாரு கருணாநிதி. கருணாநிதி அவர்களுடைய அந்த எழுத்துக்களை எதை இவர் கருணாநிதிக்கு எழுத்துக்களை அவர் எதுவுமே அங்கீகரிச்சது கிடையாது. எதுவுமே அங்கீகரிச்சது இல்லை. ஒரு ஃபோன் வருது, கலைஞர் ஏதோ பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க சண்முக. அவர் பிஏ அப்போ சண்முகம் தெரியும். அவர் பிஏ யாரோ ஆஃபீஸ் இருந்து செக்ரட்டரியிலேருந்து யாரோ பண்ணியிருக்காங்க. அவர் ஜெயகாந்தன் எந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. எழுத்தாளர், பத்திரிகையாளர் ஜெயகாந்தன் அவர்களோடு நீண்ட நெடிய காலம் இருந்தவர் எழுத்தாளர் எழில்முத்து அவர்கள் நம்ம சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஐயா வணக்கம். தொடர்ந்து நம்ம கடந்த இதில் பெரியாரும் ஜெயகாந்தன் அவர்களும் அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ இன்னைக்கு என்னென்னா ஜெயகாந்தனும் கருணாநிதி அவர்களும், கலைஞர் கருணாநிதி, இந்த உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படி இருந்தது அந்த உறவு முறைகள்ன்றதை பற்றி பேசலாம். ஜெயகாந்தன் அவர் பேசிக்கலி ஜெயகாந்தன் திராவிட எழுப்பு சித்தாந்தத்தை எதிர்ப்புடையவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுத்தாரோ அதே மாதிரி தான் காலத்தில் கம்யூனிஸ்டுகள் திமுக தோற்றத்தையும் கடுமையாக எழுத்தாங்க. அப்பயும் ஜனசக்தி பத்திரிகையில் நச்சுக்கிருமிகள் பரவுகிறது, உஷார் உஷார்னு சொல்லிட்டு எடிட்டோரியல் போர்ட்லேயே எழுதினாங்க. அதுதான் பின்னால பக்த வச்சல 1944 இதுல ராபின்சன் பூங்காவில் தொடங்குறாங்க. அப்ப ஜனசக்தியில தலையங்கத்துல எழுதுறாங்க. ஜெயகாந்தன் ஒரு பாக்ஸ் நியூஸ் எழுதுறாரு, நச்சுக்கிருமிகள் பரவுகிறது உஷார் உஷார். அது 47 48 இல்ல 51 அவர் ஒரு பாக்ஸ் நியூஸ் எழுதுறாங்க. நச்சுக்கிருமிகள் பரவுகிறது உஷார் உஷார்னு சொல்லிட்டு அது ஜாக்கிரதையா இருக்கணும். திமுகவுடைய இது இல்ல, இவர்கள் பொறுக்கி வர்க்க பிரதிநிதிகள், பொறுக்கி வர்க்க பிரதிநிதிகள், லும்பன் பாலிட்டிஷியன், திமுக ஆத்தாடி கடுமையான லும்பன் பாலிட்டிஷியன் சொல்லிட்டு இருக்கிறார். பின்னால அண்ணாதுரை அவர் அண்ணாதுரையை சந்தித்து கூட அக்காலத்துல பால்தண்டாயுதம் அண்ணாதுரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கும் போது பால்தண்டாயுதம் ஜெயகாந்தனுக்கு வாங்க அண்ணாதுரை போய் பார்க்கலாம், நல்ல மனுஷன் தான், நல்லா எழுதுறாங்க பண்றாங்க. அந்த காலத்துல பாரதிய ஜெயகாந்தன் வேலைக்காரி, அவர் சினிமா தியேட்டர்ல இந்த பாட்டு புஸ்தகம் எல்லாம் விற்கிறாரு ஜெயகாந்தன். சரிங்க. இதுக்கு இப்போ ஜனசக்தியில் வேலை செய்யும் போது கையில் காசு ஒன்றும் இல்லை, அதனால சினிமா பாட்டு புஸ்தகம்லாம் வாங்கி வேலைக்காரின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை எடுத்தார்ல படம், அந்த பாட்டு புஸ்தகம்லாம் எடுத்துன்னு போய் விற்பாரு. அப்போ அவருக்கு பிடிச்ச எழுத்தாளர் திமுகல இருந்து இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு பெரிய கதை வசன கர்த்தா, அவருடைய அந்த வசன புத்தகம்லாம் இருக்கும், அதெல்லாம் தியேட்டர்ல விற்பாரு. அப்போ வேலைக்காரியெல்லாம் படம் பார்த்து ரொம்ப கம்யூனிஸ்ட், ரொம்ப அவங்க கட்சி தோழர்களிடத்துல விவாதிப்பாரு. என்ன குப்பை மாதிரி இது பண்ணுறானுங்க, வெள்ளைக்காரன் கதையெல்லாம் திருடிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடக்கும். அது மாதிரி விவாதம் நடக்கும்போது அப்போ கூட பின்னால் அண்ணாதுரை பார்த்து அப்போ பின்னால் அவர் முன்னைப்போல் வருவன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை பார்க்க வராங்க. அப்போ அண்ணாதுரை
இல்ல உன்னை போல் ஒருவன் ஒருவன் படம் சொல்லிட்டு வந்து படம் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயகாந்தன் டைரக்ஷன்ல ம், நிமாய் கோஷ், ம், அந்த காலத்துல பிரபாகரன், காந்திமதி ம், இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு படம் அது. ம், நேஷனல் அவார்டு முதல்ல தேசிய விருது பெற்ற ம், ஒரு படம் அது அந்த காலத்துல. ம், அந்த காலத்துல வந்து அண்ணாதுரை வந்து அந்த கிருஷ்ணவேணி சாட்டல் தான் அந்த படம் வந்து அப்போ போடுறாங்க. அப்போ ம், 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 அப்போ அண்ணாதுரை வந்து அந்த படத்தை பார்க்க வராரு. ம், அப்போ வெளியே வந்து அப்போலாம் வந்து சினிமா தியேட்டர்ல அதிபர்கள்லாம் என்ன பண்ணானுங்க, இது மாதிரி கலைப்படங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் முதலாளி இருக்காங்க, ம், அவங்கள ரொம்ப தடை பண்ணியிருந்தாங்க. அதனால கையில ஒரு தடியை வச்சுக்கினே ஜெயகாந்த் வாசல் நின்று ம், மக்களை வந்து ஏன்னா வந்து கலாட்டா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தடியை வச்சு நிற்பாரு. ம், அது மாதிரி குள்ளமா வந்து அண்ணாதுரை வந்து உள்ள போற தியேட்டர் படம் பார்க்க போறாரு. ம், அப்போ கூட வெளியே அண்ணாதுரை போறாரு. ம், போய் பாருங்க போய் பாருங்க, போய் படம் பார்த்து போட்டையா ம், அப்படின்ட்டு ஒரு பாட்டுன்னு ம், அவர் விட்டு பண்ணிடுறாரு. ம், அதுக்கப்புறம் அண்ணா திமுக 67 வந்து ம், ஆட்சி பிடிக்கிறாங்க. ம், முதல்ல ஒரு 15 இடம் இருக்கிறாங்க. ம், அதுக்கப்புறம் 50 இடம் இருக்காங்க. ம், 48. அதுக்கப்புறம் 3வது சட்டசபையில் 67 இடம் வந்து திமுக ஆட்சியை பிடிச்சிருது. ம், அண்ணாதுரை வந்து இதுக்கு இது பண்ணிடுறாரு. ம், காமராஜ் வந்து ஒரு மாதிரி தோத்துடுறாரு. ம். 67ல் ம், தோத்துறாரு. ரொம்ப வெக்ஸாகி கிடக்குறாரு. ம், அப்போ வந்து எல்லாரும் அப்போதான் வந்து பால் தண்டாயத்தை வந்து ம், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பால் தண்டாயம் காமராஜரை வந்து பார்த்துட்டுன்னு போறாரு. காமராஜர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. ம். பின்னால எலெக்ஷன்ல தோத்துறாரு யாரு? காமராஜ். சரி சரி அவன் 6 மாசம் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், இந்த விமர்சனம் எலெக்ஷன் பண்ண சம்பந்தமா 6 மாசம் நான் வந்து மௌனுக்கு யார் இந்த அரசியல் சம்பந்தமா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம். நிறைய பேர் காமராஜ் துக்கம் விசாரிக்க போறாங்க. அதே மாதிரி இவரும் போறாரு. ம், போகும்போது அப்போ வந்து சம்பத்து ம். சம்பத் வந்து இது மாதிரி ஈவிகே சம்பத் ஈவைக்கு சம்பத்து ம், இது மாதிரி நம்ம தோற்றோம். ம், அப்போ அப்போல்லாம் பிரிஞ்சிடறாரு. ஈவைக்கு சம்பத்து பெரியார்கிட்ட இருந்து ம், திமுக கழகத்தோட இருக்கார். திமுக கழகத்திலேருந்து பிரிஞ்சிடறாரு அவரு. ம், ஈவைக்கு சம்பத்து ம். காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு பத்திரிகை நடத்தலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்கை எடுக்கிறாரு. ம், அது ஜெயபேரிகன்னு சொல்லிட்டு ம். இப்போ என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ம். ஜெயகாந்தன் அப்போ கூட உக்காந்துருக்காரு. ம், இதோ எழுத்தாளர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் சொல்றாரு. ம், அப்போ ஜெயபேரிகன்னு சொல்லிட்டு ம். பேரை ஜெயபேரிகை. ஜெயபேரிகை ம், அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ம், அதில் வந்து இந்த ஜெயபேரிகை அதுக்கு அப்போ வந்து ஒன்னே சம்பத்து பேர் வச்சவர் ஆசிரியராக இருந்தா என்ன அப்படின்ட்டு கேட்டுறாரு. ம், அவன் சொல்ற நான் ஏற்கனவே நான் வந்து திமுக கூட்டத்தில் திராவிட கழகத்தையும் திமுகவையும் கடுமையாக பேசுறவன். ம், உங்களுக்கு அதெல்லாம் வந்து எழுதுனா நான் வந்து கொஞ்சம் கடுமையாகவும் எழுதுவேன். ம், அதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அதுவும் அந்த இதுலேருந்து நீங்கள் பட்டறையிலேருந்து வந்திருக்கீங்க ம். அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் அவசியம் இவரும் காமராஜர் இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தனை இது பண்ணுறாரு. காமராஜர் வந்து ஜெயகாந்தன் இருங்க ஐயா. இருங்க ஐயா இருந்தாரு. அவரு பெரியார் மாதிரி தான் காமராஜர் கொஞ்சம் மரியாதைக்குரிய எல்லாம் பண்ணுவார். சில பேருக்கு சில சமயம் முரணாடும் போது கடுமையாக பேசுவார் தவிர அது மாதிரி அவர் சரின்னு சொல்லிட்டு ஜெயபேரியை நடத்துறாங்க. ஜெயபேரியை நடத்தும் போது கடுமையா இடதுசாரி. அது வந்து காங்கிரஸுக்கான பத்திரிகை ஜெயபேரிகை. அதுல இவர் ஆசிரியர். ஆனா ஏன்னா வந்து அப்போ காங்கிரஸ் ஜெயகாந்தன் வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு பாலமாக தான் இருந்தார். அவர் கம்யூனிஸ்ட் இருக்கும்போதே ஒரு காந்திய சிந்தனை உடையவர், பிராமண ஆதரவு உடையவர், திராவிட கழக எதிர்ப்பு இருந்தாலும் அவர் வந்து அது மாதிரி மக்களோட காங்கிரஸோட நேரு அபிமானி. நேருவோடலாம் ரொம்ப நேருவோட ஃபாலோவர் அவர். நேருவெல்லாம் வந்து இளமை காலத்தில் நேருவெல்லாம் படித்தவர் அவர். காந்தி, நேரு, சத்தியசோனி மாதிரி நேருவெல்லாம் படித்தவர் அவர். அரசியலில் முழுகினவர் அவர். அதனால வந்து அவர் காங்கிரஸ் நட்பில் வந்து கூப்பிட்றாங்க. தெரிஞ்சுட்டு ஜெயபேரி ஆசிரியர் பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஜெயபேரி ஆசிரியர் வந்து அப்போ வந்து அந்த இது ஜெயபேரிகை வந்து சுதந்திர தினத்து அன்னைக்கு நடக்குது. அது வெளியிட்டாங்க. முதல் பிரதி 5000 காப்பி. அந்த காலத்தில் முதல் பிரதியே முதல் நாள்லேயே வித்துடுது. அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர் வந்து நாத்திகம் பாலு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாத்திகம் பாலு தான் வந்து செய்தி ஆசிரியராக இருக்காரு. ஆசிரியராக வந்து ஜெயகாந்தன் இருக்காரு. மற்ற விவேகானந்தன், அலைவோசை காதர் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு எடிட்டோரியல் போர்டில் இருக்காங்க. ஒரு திமுக எதிர்ப்பு வந்து கடுமையாக அப்போ வந்து வந்தாங்க. கடுமையாக எதிர்ப்பு கண்ணதாசன் எழுதுறாரு. கண்ணதாசன், ஜெயகாந்தன் 3 பேரும் பிரச்சாரத்துக்கு போவாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு கடை திமுகவை 3 பேரும் மாற்றி பேசுவாங்க. கண்ணதாசன், ஜெயகாந்த், சம்பத் 3 பேரும் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து திமுகவை
காங்கிரஸ் தோத்த பிறகு ம். திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணதுல இவங்க 3 பேரோட பங்களிப்பு நிச்சயமா வந்து வரலாற்றில் பொறிக்கப்பட்டது அது. ம், ம், அப்போ கூட வந்து கலைஞர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, ம், ஏங்க நீங்க எல்லாம் கண்ணாசனுக்கும் ஈவேக்கு சம்பத்துக்கும் ம், பதில் கடிதம் வந்து முரசொலியில் எழுதுறீங்க, ம். ஏன் ஜெயகாந்தனுக்கு மட்டும் வந்து ஏன் எழுத மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? பத்திரிகையாளர்கள் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. சரிங்க. கலைஞர் சொல்றாரு, மற்றவங்களாம் நாளைக்கு கூப்பிட்டா வந்துருவாயா, ம், இவன் வரமாட்டான், அவன் ஒரு நிலையில இருக்கிறவன் அவன் ம், அவன் வரமாட்டான். ம், அவங்களுக்கு இவருக்கு பதில் சொல்ல, அவங்களுக்கு பதில் சொல்லலாம், நாளைக்கு நம்ம கூப்பிட்டா ஓடி வந்துருவாங்க அவங்க ம், அப்படின்றாரு. ம், அது மாதிரி ஜெயகாந்தன் குறித்து கலைஞர் வந்து ம், ஒரு பார்வையை வச்சிருந்தாரு. ம். அதுக்கப்புறம் அண்ணாதுரை வந்து அப்போ ஒருபடி அரிசி இதெல்லாம் வந்து படியரிசி நிச்சயம். படியரிசி 3 திட்டம் படி. நிச்சயம் அதுன்றத ரொம்ப அது சாத்தியப்படாத விஷயம் சொல்லிட்டு தான் கூட்டத்தில் பேசுறாங்க. அதெல்லாம் நடக்காது. ஆனாலும் வந்து 3 படி போடல, ஒரு படி ஒரு ரூபாய்ன்னு சொல்லிட்டு அரிசி ம், அவங்க போடுறாங்க. ம், ஆனாலும் அப்போ வந்து திமுக எதிர்ப்புல வந்து இவங்க 2 பேரும் பயணப்பட்டு இருந்தாலும் ம். பின்னால வந்து அவரு கலைஞர் வந்து ஆட்சிக்கு வராரு. ம், கலைஞர் ஆட்சிக்கு வர சொல்ல வந்து ரொம்ப இவங்களுடைய அரசாங்கத்தோட அத்துமீறல்கள் நிறைய நடக்குது. ம். 67 பிறகு கருணாநிதி தலைமையில வந்து அமைச்சரை உருவானது அண்ணா மறைந்த பிறகு மறைந்த பிறகு 68 ஒரு ஆ, கருணாநிதி நடக்குது. ம். அதுக்கு முன்னால ஒரு தடவை வந்து அண்ணாதுரை இறந்துடுறாரு. ம், இறந்த பிறகு வந்து கண்ணாசன் வந்து ஒரு இரங்கற் கூட்டம் வந்து ம். நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்களுக்கு. அண்ணாதுரைக்கு ஒரு இரங்கற் கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். ஒரு ஏற்பாடு பண்றாரு கண்ணாசன். ம். அப்போ வந்து ஜெயகாந்தன் நீங்க கொடுங்க கூப்பிடுறேங்க வாங்க நீங்க. ஐயோ நான் பேசுறேன் கண்ணாமண்ணு பேசுவேன் நான். ம். நேற்று உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ம். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப மறுக்கிறார் ஜெயகாந்தன். இல்ல கூப்பிடுறது யாரு? கண்ணாசன் சரிங்க. மறுக்கிறார் ஜெயகாந்தன். ம். இல்லைங்க வாங்க நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு போறாரு. ம். கூட்டத்தில் எல்லாம் அண்ணாதுரையை வந்து வானலாவே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ம், அதுக்கப்புறம் இவர் பேச கூப்பிடுறாங்க. ம், கண்ணாசன், இது அண்ணாதுரையை சேர்ந்த ம். கும்பல்கள் கூடியிருக்கிறீர்கள். ம், கும்பல்கள் கூடி கலைவது, ம். கூட்டம் கூடி விவாதிப்பது. ம், இந்த கும்பல்களை சேர்ந்தவர்களோடு ம். நானும் பயணிப்பது எனக்கு உடன்பாடு அல்ல. ம். இந்த அண்ணாதுரை என்கிற பேரறிஞர், ம். அவர் பேரறிஞர் அறிஞர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம். நகைச்சுவை எழுத்தாளர் கல்கி ம். ஒருத்தர் இருந்தாரு. ம். அவர் தான் வந்து ஏதோ காமெடியா வந்து பேரறிஞர்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்தாரு. ம். இது பேரறிஞர்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் ஷூட்டிங் எல்லாம் பேரறிஞர்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ம். இவர் அறிஞரும் அல்ல, ம். தமிழரும் அல்ல ம். அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அண்ணாதுரைய அக்காலத்தில் அவர் நானும் அக்காலத்துக்கு அவருடைய வேலைக்காரி பாட்டு புத்தகம் வித்தவன் தான். ம். அந்த சினிமாவை நான் வந்து உள்ள பாட்டு புக்கு விற்கிறதுல அது பார்த்தவன் தான். ம். அது வெளிநாட்டு அது ஒரு காப்பி அடிச்ச கதை அது. ம். இவர் அந்த காலத்திலேயே வந்து மேடையில சொல்றாரு. மேடையில் நடக்குது, ஆ, மேடையில் முழுகிறாரு. ஆ. இது மாதிரி அண்ணாதுரை வந்து தன்னை சுற்றி தமிழ் ஆசிரியர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கின்னு ம். மூக்காலையும் நாக்காலையும் பேசிக்கின்னு ம். மூக்கால நாக்கால வந்து தமிழை வந்து விளையாடி ம். இவங்க தமிழ் மக்களை வந்து கவர்ந்துட்டுதா, ம். இவர் வந்து பெரிய தலைவர்ன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ம். இவரெல்லாம் பெரிய தலைவர்களும் அல்ல, ம். இவர் வந்து தமிழ் சமூகத்தை சீரழிக்க வந்த ம். சாத்தான்கள். என்ன சொல்றீங்க ஆமா, நீங்க? அதற்கு பதிவு கூட இருக்காது. ம். சாத்தான்கள் சொல்லிட்டு அது அண்ணாதுரை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னால ம். அது ஒரு ஃபேம்லெட்டே போட்டாங்க 32 பக்கம். ம். அண்ணாதுரை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ம். கண்ணாசம் இது பேசுறது புத்தகமா வந்து அந்த நூல் கடைகள் அது ஜெயகாந்தன் பேசுனது பின்னாடி வந்து கண்ணாசனே போடுறான். போடுறாரு. கண்ணதாசனுக்கும் கருணாநிதிக்கும் ஆகாத போற அந்த நேரத்துல இதை எடுத்து போடுறாரு. இது போடுறாரு அவரு. சொன்னாங்க. அண்ணாதுரை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு 32 பக்கம் ஒரு ஃபேம்லெட் அது. ஜெயகாந்தன் பேசுறது முழுக்க. இந்த இப்படி பேசும்போது என்ன நடந்தது? ஒரே ஆய்வும் சத்தம். ம். அதான் கும்பல்கள் இப்படித்தான் கத்துவீர்கள், ம். கேட்கட்டும், கேட்காத வெளியே போங்கள், கெட் அவுட் அப்படின்னாரு. ம். கூட்டம் அந்த காலத்துல அந்த தோற்றம், அந்த மீசை, அந்த இதுவெல்லாம் வந்து ஒரு இதுவும் நின்னார்னா அதெல்லாம் வந்து மிரண்டுருவாங்க. அப்போ அது மாதிரி ஒரு அவருடைய ஆளுமை. ஏன்னா அந்த ஜெயகாந்தனா இப்படியா, ஜெயக்கனா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வந்து அப்போ பிக்கப்பாரு அவர் பிக்கப் 60 வந்து ரொம்ப இந்தியா தமிழை வந்து சிறந்த எழுத்தாளர், பெரிய இதெல்லாம் வந்துடுறாரு. அவர் பெரிய பேர் வச்சாரு.
அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை அண்ணாதுரை தமிழ்நாட்டுக்காக வந்து இவர் வரல, சாத்தான் சாத்தானே என்றாரு. தமிழ்நாட்டுக்கான சாத்தான். சாத்தான். அது கடுமையான வார்த்தையா இருந்தது. ஆ. அப்போ அது வந்து மண்ணால் நிறைய பேர் அது வந்து கண்ணாசனம் வந்து கண்ணாசன் கிழின்னு சொல்லிட்டு கிழிச்சாங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம். ம். இவன் மேலே காட்டுற கோபத்துக்கு ஜெயகாந்தன் மேலே காட்டுறது கண்ணாசன் மேலே காட்டினாங்க அது திமுக காரர்கள்லாம். ம். வெளியே வரும்போது அவங்க தப்பிச்சு வர்றதே பெரிய பாடா இருந்து. யாராரு? கண்ணாசனும் ஜெயகாந்தனும். அந்த திருமாறன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஏற்கனவே நான் கூட சொல்லி திருமாறன் சொல்லிட்டு அவரு. இது எந்த இடத்துல நடக்குதா? அது இது வந்து சத்தியவதி பவன்ல நடக்குது. சத்தியமூர்த்தி பவன்ல நடக்குது. இது அங்க சத்தியமூர்த்தி பவன்ல நடக்குதுங்களா? ஆமா. அண்ணாதுரை அண்ணாதுரை டெத்துக்கு சத்தியமூர்த்தி பவன் நடத்துறாங்க. கூட்டம் கூட்டம் நடத்துறாரு. அங்கதான் ஜெயகாந்தனும் கண்ணதாசனும் போயிட்டு இந்த மாதிரி ஜெயகாந்தன் பேசுறாரு. அவரு பிரச்சனை வெளியில அங்கே வெளியே வரும்போது கூட்டம் நெருக்குது. அப்புறம் திருமாறன்றவர் தான் வந்து காப்பாத்தி ஜெயகாந்தனை காப்பாத்தி அனுப்பிச்சு வைக்கிறாரு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் அப்படி இருக்காங்க. அப்போ அதுல பெரும்பாலும் ஜெயகாந்தனோட என்ன கூட்டம்னாலே திமுக கூட்டம் மற்ற யாருன்னா கூட்டம் ஜெயகாந்தன் கூப்பிடுறா எல்லாம் பெரும்பாலும் தவிர்ப்பாங்க. அந்த இடத்துல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு ரிலேஷன் இருந்து தொடர்புகள் இருந்து, ஆனால் ஜெயகாந்தன்னா கொஞ்சம் அச்சப்படுவாங்க. ஜெயகாந்தனுக்கு கருணாநிதி கூப்பிடுறா அப்படின்னு. அது பின்னால் வந்து அவர் மறைஞ்சு போறாரு. மறைஞ்சு பிறகு கலைஞர் வராரு. கலைஞர் வந்த பிறகு கலைஞர் வந்து ஆட்சி பொறுப்பேறாரு. அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப கலைஞரையும் வந்து கடுமையா எதிர்க்கிறாரு. அப்போ ராக்கின்னு சொல்லிட்டு நீங்க ஓவியர் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் துக்ளக்ல வந்து ராக்கி கிருஷ்ணன் அவர் தான் வந்து கார்ட்டூன்லாம் போடுவார் துக்ளக்லாம். அப்போ அவர் ஆலோசனை வந்து ஜெயகாந்தன் வந்து இந்த லும்பன் பாலிட்டிஷியன் சொன்னதை வச்சுதான் அந்த திமுக காரங்களை வந்து ஒரு பொறுக்கி மாதிரி மீசையை முறுக்கி விட்டுக்கின்னு இப்படி துண்டு நிறைய போட்டுக்கின்னு பரடுற மாதிரி கீழே துண்டு போட்டுக்கின்னு வந்து கார்ட்டூன்லாம் போடுவார் ராக்கி. இந்த இப்போ வந்து அவருடைய பையன் தான் பாரி. அவருடைய பையன் பாரி. அது மாதிரி அதுக்கு வந்து கூட வந்து அந்த ஸ்கெட்ச் போட்டது வந்து ஜெயகாந்தன். அந்த மாதிரி திமுக காரங்களுக்கு ஒரு தோற்றம். திமுகனா இப்படிதான் தோற்றம். லும்பன்ஸ்ன்றது தோற்றத்து பழக்கி வேட்டி சட்டை பெரிய துண்டு அது கீழே போயிட்டு அது பிடிச்சின்னு வரா மாதிரி இது பண்ணுவாங்க. அதை வச்சுருந்தா சோலாம் கூட கிண்டல் பண்ணாரு எல்லாம் பண்ணாரு. கருணாநிதியோட சந்திப்புகள் அப்போ வந்து 2 பேருக்கு ரொம்ப ஒரு இலக்கிய கூட்டத்தில் கூட பேசுறதுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு விட்டாங்க. வேணாப்பா அவன் ஏன்னா பேசுவான்பா, நம்ம அவனுக்கு பதில் சொல்லின்னு இருக்க முடியாது அப்படின்றாப்புல. அப்படி வந்து வெண்மணி படுகொலை வந்து நடந்த பிறகு அதுக்கு வந்து ஒரு வழக்கு நடக்குது. அந்த வெண்மணி படுகொலை வழக்கு வந்து ஜஸ்டிஸ் மகாராசன் சொல்லிட்டு தான் நீதிபதி ஜஸ்டிஸ் மகாராசன் தான் அந்த வழக்கை வந்து வெண்மணி படுகொலை வழக்கு எடுக்கிறாரு. கலைஞர் ஆட்சி நடக்குது. கலைஞர் ஆட்சி நடக்கும்போது அதுக்கு தீர்ப்பு எழுதப்படுது. அப்போ ஒரு விழாவில் வந்து ஜெயகாந்தன் ஜஸ்டிஸ் மகாராசன் கலைஞர் 3 பேரும் கலந்து ஒரு கூட்டம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடக்குது. கண்ணதாசன், ஜெயகாந்தன், கலைஞர், அதுக்கு ஜஸ்டிஸ் மகாராசன் அந்த தீர்ப்பு கொடுத்தவர். கோபால்சாமி நாயுடு வந்து பண்ணாரெல்லாம் வந்து விடுதலை பண்ணாரு. விடுதலை பண்ணவர் ஜஸ்டிஸ் மகாராசன் தான். அது இவங்க 3 பேர் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்க. அப்போ கலைஞர் எழுந்து ஜெயகாந்த் முதல்ல வந்து இவர் ஜஸ்டிஸ் மகாராசன் பேசி உட்காந்துறாரு. 2வது இவர் பேச விடுறாங்க. பேசும் கூட்டத்தில் எழுந்துக்கும் போது நீதியும் நிர்வாகமும் கெட்டு போனதற்கு இவர் இருவரும் அடையாளம். யார சொல்றாரு? ஜஸ்டிஸ் மகாராசன் கலைஞரையும். நீதியும் நிர்வாகமும் கெட்டு போனதற்கு இவர்கள் 2 பேர் இருவருமே அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரையும் ஜஸ்டிஸ் மகாராசனையும் குறிப்பிட்டு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கலைஞர் பேசும்போது சொன்னாரு, அது அவருடைய இயல்பான குணம். அது எப்போ எதிர்த்து பேசுவது அப்படின்றது அவருடைய உடல் மொழி. அது அவர் எப்போ அப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜாப்பட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு தூக்குறாங்க. தூக்கும் போது வந்து 72ல் கட்சியை விட்டு எம்ஜிஆர் தூக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஒரே கார்லாம் வந்து திமுக கொடி பட்டிருந்தா ஒரே அடி ரகலை. எம்ஜிஆர் ரசிகர்களே கலைஞர் கருப்பு கொடி சிவப்பு கொடி இருந்தாலே அடிக்கிறானுங்க. கரை வெட்டி இருந்தா வேட்டியை உருவுறானுங்க. அடின்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க. அப்போது வாலண்டியா இவர் வந்து ஜெயகாந்தன் வந்து கலைஞரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. கலைஞர் ஏன் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து அவங்க இது பண்றாரு. சரி கலைஞர் சொல்லி பார்த்து ஏங்க இவ்வளோ கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க,
இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கள, ம். இதெல்லாம் இதுக்கு அனுமதி கிடைக்கும். ம். நாளைக்கு இந்த கலவு கும்பலும் பொறுக்கி கும்பலும் ஆட்சிக்கு வந்துனா ம். என்ன ஆகும்? ம். இப்போ அவங்களை ஜெயிலில் போடாட்டினா நீங்கள் ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ம். கலைஞரோட பேசிட்டு ம். வராரு. ம். எம்ஜிஆருக்கும் ஜெயகாந்தனுக்கும் ரொம்ப முரண்கள் உண்டு. அவரை பற்றி கடுமையாக சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு சொல்லிட்டு சினிமா கதைலாம் எழுதியிருக்காரு. ம். அதோடைய இதெல்லாம் அவருக்கு ரொம்ப எம்ஜிஆர் அவர் நிக்லெக்ட் பண்ணாரு. ம். சந்திக்கிறதே அவாய்ட் பண்ணாரு. ம். ஆனா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். ஆனா கலைஞர்கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தான மனோபாவம் உண்டு. ம். ம். காரணம்ன்றது பத்திரிகையாளர். ம். முதல்ல பொதுவா பத்திரிகையாளர் கலைஞர் வந்து மாதிரி பத்திரிக்கையாளர், ம். எழுத்தாளர்களை கூட எழுத்தாளர்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போவாங்க. அனுசரிச்சுட்டு போகக்கூட குணமுடையவர். ம். ம். குணமுடையவர் அவர்கிட்ட போய் சொல்றாரு மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். ஆனாலும் அப்போ அது கேட்டுக்கல அவரு. ம். அதுக்கப்புறம் 1900 கல்பனான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. ம். பின்னால் அதுக்கப்புறம் 79 ம். ம். அதுல ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் எழுதிட்டு கல்பனான்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கல்பனான்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ் நடத்துறாங்க. ம். அதில் கலைஞர் பேட்டி எடுக்க போறாரு. ம். ஜெயகாந்தன் ம். வழக்கமாக கலைஞர் பேட்டி எடுக்கணும்னா முன்ன வழக்கமாக எப்படின்னா கலைஞர் கேள்வியெல்லாம் முன்னாலேயே கேட்டுருவார். எந்த பத்திரிகை இருந்தாலும் ம். என்னென்ன என்ன கேட்க கேள்வி போறீங்க, கொடுத்துருங்க. கேள்வியை கொடுத்துருங்க ம். அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. ம். அதே மாதிரி ஜெயகாந்தன் கிட்டி கேட்டிருக்காப்புல. ம். நேரடியாக பார்த்ததுன்னா பேட்டி கொடுக்க சொல்லு, ம். இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு ஜெயகாந்தன் மறுத்துறாரு. ம். என்னங்க அது? நான் சந்திச்சு அப்போ எடுப்போம், அப்போ பேசுவோம், அப்போ எடுக்கிறது தான் டேப். ம். எழுதியெல்லாம் நல்லா இருக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டு திட்டமிட்டு அதெல்லாம் கேள்வி எல்லாம் கொடுத்துட்டு கேள்விலாம் கொடுத்து பார்க்குறேன், எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது. சரி. பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ம். அப்புறம் என்னப்பா அவனோட என்னப்பா இது வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி வர சொல்லிடுறாரு. கோபாலபுரம் வீட்டுக்கு கலைஞர் கிரின்னு சொல்லிட்டு அப்போ கல்பனா பத்திரிகையோட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு கிரி அவருலாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க. ம். பேட்டி எடுக்க சொல்ல அப்போ முதல்ல சொல்லிடுறாங்க, உங்களை பற்றி நான் கூட்டத்தில் நானும் கண்ணாசன் கண்ணாமண்ணாலாம் பேசியிருக்கோம். ம். எனக்கு அதுக்கு அதெல்லாம் ரொம்ப மன்னிச்சிங்க. ம். அதாவது அந்த அரசியலில் இதெல்லாம் நடக்க அவரும் கலைஞர் அரசியலில் எல்லாம் நடக்குங்க. ம். நான் அது மாதிரி கண்ணாசன் தான் என்னை பற்றி முன்னாலாம் சொந்த விஷயங்கள்லாம் என்னை பற்றிலாம் எழுதியிருக்காப்புல. ம். நான் 2ஆம் மனைவி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பற்றிலாம் கூட எழுதியிருக்காப்புல. அப்படின்னு கருணாநிதி சொல்றாரு. கருணாநிதி சொல்ல ம். அதுக்காக நான் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவருடைய படைப்புகளை நான் படித்து நான் ம். ஆறுதல் அடைஞ்சிருவேன் ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். அது மாதிரி நீங்கள் என்னை பற்றி பேசும்போதெல்லாம் ம். நீங்கள் எழுதுகிற கதையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் உங்களோட லவ்வர் தெரியுங்களா அப்படின்னு இருக்காரு அவரு. ம். ம். ஜெயகாந்தனுடைய லவ்வர் அப்படின்னு சொல்றாரு கருணாநிதி. என்ன சொன்னா அதுக்கப்புறம் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர் உங்க அப்பா முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற போறாரு. ம். அப்போ இது மாதிரி எங்கள் அப்பா நயன கலைஞர், எங்கள் அப்பா நாதஸ்வர கலைஞர் அவரு. ம். முத்துவேல்னு சொல்லிட்டு அவர் பேர் அப்படின்றாங்க. ஏன் முத்துவேல் பிள்ளைன்னு சொல்லிட்டு சொன்னவங்க என்ன கோது அப்படின்னு கேட்குறாரு இவர் ஜெயகாந்தன். ம். பிள்ளை அவங்க முத்துவேல் பிள்ளை தானே அது. ம். ம். அவங்க அப்படியானா அவங்கள தங்களை அழைச்சிக்கிட்டாங்க. ம். நீங்கள் அதை ஏன் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறீங்க நீங்கள்? ம். அது மனோன்மணியை பிள்ளையை அது மாதிரி தான் பண்ணி மனோன்மணியை சுந்தரம் பிள்ளையை மனோன்மணியும் தெரிஞ்சுட்டு போட்டு அவன் யாருன்னு கேட்குற மாதிரி பண்ணிட்டீங்க. ம். ஒருத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்கு, ம். நீங்கள் அதை ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு கேள்வியில கேள்வியிலே கேட்குறாரு. ம். அவரும் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் சரிதான் சரிதான் அப்படின்னு இதுவாக பண்ணிடுறாரு. ம். அப்போ அவர் அப்போவே சொல்கிறாரு. அவர் அப்போ பெரியார்கிட்ட கலைஞர்கிட்ட இந்த பெரியார் சிலைலாம் வச்சு ம். இந்த கடவுளுக்கு இதுக்கு சிலை கீழே ம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், ம். காட்டும் பிராண்டி, ம். அயோக்கியம் அதெல்லாம் அதை எடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஆட்சியிலே அது ஏற்கனவே பெரியார்கிட்டே அந்த பேசணும் நான். ம். ஆனால் நீங்கள் திருப்பி அது தொடர்ந்து இருக்கு, ம். அதெல்லாம் எடுக்க சொல்லுங்க, ம். அது சரியா இல்லை. அதோட உங்கள் அண்ணா சொன்ன மாதிரி ம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அது மாதிரி பொறுக்கி வைங்கன்னு சொல்கிறாரு. ம். அது சரிங்க, அது சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்திக்கு அடித்ததுலாம் கேள்வி கேட்குறாரு. இதுக்கு நான் போய் அந்த காரியத்தை பண்ணுனாங்க இந்திரா காந்திலாம். ம். அந்த அம்மா எமர்ஜென்சி காலகட்டத்துல மதுரையில நினைக்கிறேன் ஆமா. நெடுமாறன்லாம் நெடுமாறன்லாம், இந்திரா காந்தி வந்து காப்பாத்துறாங்க. அப்ப திமுகவினர் கல்ல அடிக்கிறாங்க. தலையில நான் கொலை செய்ய முயற்சிதான், கருணாநிதி கொலை செய்ய முயற்சிதா கூட அப்ப சொல்றாங்க. பெரிய பரபரப்பான ஆமா செய்தி. ஆமா ஆமா அப்பதான் தலையில ரத்தம் ஆமா வந்து ஆமா ஆமா அது மாதவிடாய் ரத்தமா இருக்கும் அது மாதிரிலாம் சொன்னதா சொன்ன சொல்லுவாங்க. தகவல் அதெல்லாம் நான் செய்யலைங்க. அது மாதிரிலாம் நான் அந்த அம்மாவுக்கு செய்வேன். நான் இவர் கேள்வி கேட்கறாரு, சரி. நீங்க அந்த காரியத்தை பண்ணீங்களா, ம். அது சரியானதானா, அது அரசியல் வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்கறாரு. ம். இல்லைங்க நிச்சயமா நான் அதை செய்யல. நான் ம். ஏதோ நம்ம
நான் நம்ம கழக தொண்டர்கள் ம். உணர்ச்சி வசப்பட்டு ம். அது பண்ணிட்டாங்க, ம். அதுக்காக நான் வருத்தப்படுறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட ஒரு பேட்டி வந்து கல்பனால ம். வருது. ம். அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திக்கு கருணாநிதி வந்து சரி, கலைஞர் சரி, எப்போதும் அடிக்கடி சந்திச்சுப்பாங்க. ஃபோன்ல பேசிப்பாங்க. ம். ம். பேசி எப்படி இருக்கீங்க? ஏது இருப்பீங்க? என்ன நடக்குது? என்ன இப்போ புதுசா எழுதுறீங்க? ம். அப்படின்றத வரைக்கும் இது பண்ணுவாரு. அது பின்னால வந்து அவர் கல்கி அவங்க இது பத்திரிகை நடத்துனாங்கல்ல இது. ம். குங்குமம். ம். ம். குங்குமம் புத்திரிகையில கூட அவர் எழுத சொல்லி, ம். அவர் வந்து ஒரு தொடர் ஒண்ணு ஜெயகாந்தன் தொடர் வந்து ம். சுந்தரகாண்டம் சொல்லிட்டு ம். ஜெயகாந்தன் தொடர வந்து எழுத வச்சாரு ம். கலைஞரு. ம். பின்னால அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அவருக்கு கலைஞர் விருதே பின்னால குடுத்தாரு. ம். கலைஞர் விருது ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுக்கு கலைஞர் விருது. பொதுவா கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரியான யாருக்கு? எழுத்து உலகில் இருக்கக்கூடியவர்கிட்ட ஒரு நட்பா ஆமா இருப்பாரு நட்பா அப்படின்னு இருப்பார். சொல்றாங்க. யார்கிட்டயும் பகச்சிக்க மாட்டாங்க. ம். ஆனா அரசியல்ல கூட அது ஒரு தந்திரோபாயம்னுவாங்க. சிலோன் யாழ்ப்பாணத்து மக்கள் தந்துரோபாயம்னுவாங்க. ம். 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 அது ஒரு தந்துரோபாயம் தான் கலைஞர்கிட்ட இருந்தது. ம்ஹ்ம். யாரும் வந்து பகச்சிக்க மாட்டாரு. ம். பகமை பாராட்ட இந்த மாரி மாட்டாரு. டீம கையில இது மாரி வச்சு எப்பவுமே பேசி டீம் வந்து கையில வச்சுப்பாரு அவரு. ம். அவங்களோட ரொம்ப முரண்பட்டு இருக்க மாட்டாரு. ம். ஒரு மாரி அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு. ம். அதில் தான் அவர் வந்து பின்னால வந்து நின்னது அவரு. அரசியல்ல வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரு புகழ் வந்து பேசப்படுதுன்னா, இந்த மாரியான இந்த மாரி காரியம் எழுத்துலகில் எழுத்துலக திறமையாளர்களை மதிப்பது ம். அதெல்லாம் கிடையாது. அது வந்து இப்போ இந்த ஸ்டாலினுக்கு அது கிடையாது அது. ம். ம். அந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அப்பாவுக்கு இருக்காத மாரி வெஞ்சன்ஸ்லாம் வந்து கலைஞருக்குரிய கலைஞர்கிட்ட கிடையாது. ம். ஆனா ஸ்டாலின் கிட்ட அது அது இருக்காது. நம்ம பார்க்கலாம் அது. பொதுவா அந்த மாரி எழுத்தாளர் மற்ற ஸ்டாலின் கிட்ட கலைஞர்கள் இல்ல. கலைஞர் மதிக்கிறது அதெல்லாம் இவர்கிட்ட அவர்கிட்ட எல்லாம் கிடையாது. ம். அதுக்கு எப்படி நட்பா இருந்தாலும் கூட ம். கடுமையா விமர்சனம் பண்ணிடுவாரு கருணாநிதி ஜெயகாந்த். ஆமா கடுமையா விமர்சனம் பண்ணுவார். கடுமையா சொல்றாரு. ம். அந்த கலைஞர் விருது கொடுக்கும்போதும் கூட ம். நான் கலைஞர் விருது வாங்குவதால் நான் அவரோடு சேர்ந்து விட்டேன். திமுக கழகத்தின் நான் ஒரு தொண்டன் சுட்டு என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ம். அவர் காரியத்தை செய்கிறார், நான் என் காரியத்தை செய்கிறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. சரி. அதுக்கு மறுமொழி கொடுக்குற மாதிரி கலைஞர் சொன்னாரு, ம். எனக்கும் ஜெயகாந்தனுக்குள்ள உறவு வந்து எண்ணெயும் தண்ணீர் போலும் அல்ல, ம். பாலும் தண்ணீரும் போல. ம். எண்ணெயும் தண்ணீரும் தான் வந்து சேர்ந்தா கலக்காது. சேராது. ஆனா பாலும் தண்ணீர் வந்து சேர்ந்தா கலந்துரும். ம். நான் அவருடைய எழுத்துக்கு காதலன் நானு, ம். காதலி நானு. ம். அவர் வந்து நான் எப்பவுமே நான் வந்து அவர் மதிக்கிறவன். ம். இப்போ கூட நான் வந்து முதல்ல அவர் மறுத்தார் அவரு. ம். அப்புறம் இவர் நம்ம குத்தூசி, ம். கோபண்ணா ம். இவங்களாம் போயிட்டு, அபய் நடராசன் ம். இவங்களாம் போயிட்டு அவங்கள அனுப்பிச்சு நான் ம். கட்டாயம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அனுப்பிச்சு நான் ம். அவர் சம்மதிக்க வச்சேன் ம். ம். அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்லாம் அந்த கூட்டத்தில் பேசினாரு. ம். அது முரசொல்லாம் அது நல்ல பெருசாக வந்தது அந்த இது. ம். அது கடைசி பொதுவா ஜெயகாந்தன் இந்த மாதிரியான விஷயங்கள் பரிசு அது இது இப்படிலாம் வந்துட்டு வளைய மாட்டார் அப்படின்னு சீக்கிரம் சொல்றாங்க. அவர் வளையம் விட்டார். ம். அவர் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கும்போது ம். சாகித்ய அகாடமி விருது வந்து என்னால் சாகித்ய அகாடமி விருது வந்து பெருமைப்படுகிறது அப்படிதான் பேசிட்டு அப்படிதான் பேசினாரு. ம். அவர் ஞானபீட விருது கொடுக்கும்போது ம். ஞானபீட விருது தமிழ் எழுத்துக்கு கொடுத்த விருது, எனக்கு கொடுத்த விருதாக நான் கருதவில்லை. ம். ம். என் எழுத்துக்கும் தமிழுக்கு கொடுத்த விருதாகவே நான் பார்க்கிறேன் ம். ம். அப்படின்னு தான் அவரு எதையுமே அவர் விருது இது வரைக்கும் யாரும் தேடி போய் அவர் விருது அப்ளிகேஷன் போட்டு இன்னைக்கு வைரமுத்து ஞானபீடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு வாங்கினார ம். அது மாதிரி கிடையாது அவர். ம். அவர்லாம் அவரை தேடி வந்தவர். ம். அவர் இளம் வயசுல வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரே எழுத்தாளன் ஜெயகாந்தன் தான். ம். இளம் வயசுலயே இளம் வயசுலயே வாங்குது. ம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அது எந்த இதுக்கு வாங்குனது சாகித்ய அகாடமி? சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்கள் சில மனிதர்கள். அந்த நாவலுக்கு ம். அதே மாதிரி அவர் முதல்ல வந்து தமிழ்ல வந்து படம் எடுத்து ஜனாதிபதி விருது வாங்கினது முதல் தமிழ் படம் ஜெயகாந்தன் தான், முண்டை போல் ஒருவன். ம். ம். அது மாதிரி முதல் பத்திரிகை உலகில் மாத பத்திரிகை நடத்துனது அவர் தான். ம். எதுவுமே வந்து அவர் எப்பவுமே இளம் வயசுலேயே வந்து தன்னை ஒரு 20 வயசுல எழுத ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் எழுதியிருந்தாரு. ம். அதுக்கப்புறம் 65 வயசு வரைக்கும் எழுதினாரு. அதுக்கப்புறம் எழுதுறதை நிறுத்தாரு அவரு. ம். ம். எழுதுறது நிறுத்துறேன், 7 நேரம் மிஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும். ம். ம். மிஷினுக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லையா? ம். ம். வேற கருணாநிதிக்கும் இவருக்குமான அந்த இது வேற எப்படி இருந்தது?
கலைஞர் முரண்பட்டதுன்னா எங்க எப்படி முரண்பட்டு இருந்தாரு? முரண்பட்டுல அவர் அவருடைய அவருடைய கருணாநிதி பெரும்பாலான திட்டங்கள் அவர் வந்து எதிர்த்தார். அவர் அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் நட்பா இருந்தாலும் திட்டங்களை எதிர்க்கிறார். திட்டங்களை மற்றும் செயல்பாடுகளை ம், அவர் வந்து எதிர்த்து தான் இருந்தார் அவர். ம், ம், அப்போ அவர் பின்னால வந்து காங்கிரஸோட அவர் கூட்டணி வைக்கும்போது கூட ம், அவர் திமுகவை ஆதரிக்காட்டினாலும் ம், ஆனா அந்த கூட்டணியை வந்து வரவேற்றார். ம், ம், ம். காங்கிரஸ் திமுக கூட்டணி. திமுக கூட்டணியை ம், வரவேற்றாரு. அந்த அங்க எலெக்ஷன் கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து ம், கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுகள் கூட்டத்தில் தான் போய் கலந்து பார்த்தவரா. ம், திமுக கூட்டத்தில் அவர் எக்காலத்திலையும் கலந்ததில்லை. ம், எக்காலத்தில் அவர் வந்து அப்போ எல்லாம் கூட்டணியில் இருந்த போதும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போதும் ம். காங்கிரஸ் கூட்டங்கள்ல தான் அவர் கலந்துப்பாரு. திமுக திமுக கூட்டங்கள்ல அவர் கலந்துக்க மாட்டார். ம், அதில் வந்து எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க அந்த கூட்டங்கள். அப்போ கூட இந்த திமுக காரங்க வந்து வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரர் இருக்காங்கல்ல, ம், அவர் அவங்ககிட்ட போக மாட்டார். ஏன்னா காங்கிரஸ்காரர் வீட்டுக்கு தான் போவார், ம், இல்லைன்னா கம்யூனிஸ்ட்காரர் வீட்டுக்கு தான் போய் சாப்பிட போவார். ம், அவங்ககிட்ட அந்த அது மாதிரி உறவுகளை வந்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். ம், பின்னாலோட கலைஞர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் படுத்த போது ம், அவர் வந்து அவர் ஜெயகாந்தன் வந்து கனிமொழி தான் வந்து பார்த்து முதல்ல இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. ம், அதுக்கப்புறம் கனிமொழி வந்து பார்த்து ம். இங்கே சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கனிமொழி தான் போய் அப்பதான் சேர்த்தாங்க. இதய அறுவை சிகிச்சை இதய செய்து. அறுவை பைபாஸ் சர்ஜரி, ம். இதய அறுவை சிகிச்சை பண்ணல, ம், அது ஒரு பேஸ் மேக்கர்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ம், ம், அது வச்சு எல்லாம் அனுப்புனாங்க. அப்போ அங்கே தான் அவர் கிட்டத்தட்ட 20 லட்சம் அவருக்கு செலவு பண்ணாங்க. ம், செலவு பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது உடனே அதுக்கு நன்றி கடனாக வந்து ம். அவர் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம். இல்லை முதல்ல கலைஞரை பார்ப்போம், ம். ஏன்னா எனக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் ஒரு மனுஷன், ம். அவள் பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நேரடியாக இளைய பாரதி ம். கவிதா சொக்கலிங்கம் ம். இவங்கெல்லாம் நேராக அவர் வீட்டுக்கு தான் கலைஞர் வீட்டுக்கு விட்டுன்னு போய் அங்கே ஒரு நன்றி சொன்ன பிறகு தான் ம். அவர் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனார். ம், ம். அது மாதிரி அந்த நட்பு 20 லட்சமும் இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க முழுக்க திமுக தான் செலவு பண்ணிச்சு. அது இப்படி செலவு செய்து மீண்டு வந்த பிறகு கனிமொழியுடைய கவிதை புத்தகம் ஒன்று வெளியிடுறாங்க. நாங்களாம் அதுக்கு வந்திருந்தோம், நீங்க அதுல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கவிதை புத்தகம் கடுமையா விமர்சனம் பண்ணார் இல்லைங்களா அவர்? ஆமா ஆமா இது ஆமா கவிதை புத்தகமே இல்ல, ஆமா ஆமா நானும் படிக்கிறேன். அவர் சொல்லுவார் கவிதைகள்லாம் வந்து அது கண்ணதாசனுக்கு பாரதியாரோட போச்சு. ம், பாரதியார் பிறகு கவிதைன்றது வந்து பாரதிதாசன் சொல்லலாம், கண்ணதாசன் சொல்லலாம். ம், கவிதை காலம்லாம் வந்து அப்போ போயிடுச்சு. கவிதை காலம் தமிழில் வந்து பாரதியாரோட பாரதிதாசனோட கண்ணதாசனோட போச்சு. ம், ம், கவிதைன்ற பேரில் யாரோ எழுதுறாங்க ம், அப்படிதான் கவிதையெல்லாம் நான் வந்து அங்கீகரிக்க மாட்டேன். ம். வைரமுத்து வச்சுக்கிட்டே சொல்றாரு. வைரமுத்து வச்சுக்கினே சொன்னது அது. ம், அந்த கவிதைகள்லாம் வந்து இன்னைக்கு கவிதை காலம்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் மலையேறி போச்சு. ம், நம்ம கவிதை சங்க இலக்கியங்கள் இருக்குது, பெரிய புராணம் இருக்குது, பாரதியார் இருக்காரு, ம், சிலப்பதிகாரம் இருக்குது, மணிமேலை இருக்குது, தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குது. அதுதான் தமிழை வாழ வச்சிருந்த தவிர ம். இவங்க எழுதுகிற கவிதைகள்லாம் தமிழை ஒன்றும் வாழ வைக்காது அப்படின்னாரு. ம். அது மாதிரி அவர் இவங்க பிற்கால கவிஞர்கள் மீது அவர் சரியா நம்பிக்கை இல்லை யார்கிட்டயும் அவர் நம்பிக்கை இல்லை. கருணாநிதி அவர்களுடைய அந்த எழுத்துக்களை எதை வந்து இவரு கருணாநிதிக்கு எழுத்துக்களை அவர் எதுவுமே அங்கீகரிச்சது கிடையாது. எது அங்கீகரிச்சது? எதுவுமே அங்கீகரிச்சு இல்லை. ம், அவரோட ஒரு பேட்டியில் வந்து என்னுடைய படம் எல்லாம் போய் பாருங்க அப்படின்றாரு. ம், எனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இல்லை, ம். ஒன்றா நீங்கள் சொல்கிறனால பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோ சரி. ம். இவர் அது மாதிரி அவருக்கு தேடி படிக்கிறதுலாம் ஒரு பழக்கம் அவருக்கு கிடையாது. ம், அவர் நெஞ்சுக்கு நீதி கூட நெஞ்சுக்கு நீதினா தலையாணி மாதிரி எழுதியிருக்கான்பா, தலையாணி வச்சுன்னு படுக்கலாம், ம். அதெல்லாம் படிக்க முடியாது. ம், இன்னும் கொச்சா சொல்லுவார், ம். பேதிக்கு போகிற மாதிரி இருக்குது படிக்கிறதுக்கு, கழிச்சடை போகிற மாதிரி இருக்கு. எழுத்து அரசியல் ரெண்டு முரண்பட்டு தான் அவர் கடைசி காலம் வரைக்கும் இருந்தார். அவர் அரசியல்ல கொஞ்சம் முரண்பட்டு கொஞ்சம் அனுசரிச்சிட்டு இருந்தாலும் எழுத்துல வந்து அவர் ஏத்துக்கவே இல்லை. கருணாநிதி எழுத்துல அங்கே அங்கீகரிச்சதே அவர் கிடையாது. அவர் ம், கடைசியே அங்கீகரிச்சு கிடையாது. ஒரு தடவை ஏதோ குங்குமம் பத்திரிகையில் வந்து ம். அவர் வந்து புகைப்பிடியதை பற்றி எழுதிட்டானுங்க. ம். அது ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் புகைப்பிடியதை அப்பப்போ இது போடுவார். போடுவார். அது போயிட்டாரு. ஒரு நாள் டோப்பன் சொல்லுவாங்க. அது சைக்கிள் ரிக்ஷால போயிட்டு ம். முர்சிலா ஆஃபீஸ் உள்ள போயிட்டு டபுன்னு மாடியில் ஏறிட்டாரு. ம், ஏறிட்டு அப்போ வந்து பாவேச்சந்திரன் தான் ஆசிரியர். ஆசிரியர். சரிங்க. யாரா அது எழுதுனது? ம். எங்கடா உங்க ஆசிரியர்? ம், கலைஞரை வர சொல்லு, ம், அது வரையும் நான் போக மாட்டேன். ம், ஒன்று மன்னிப்புக்காக சொல்லு, ம், இல்லாட்டினா அந்த புத்தகம் எரி. ம், யாரும் எழுதுனானா அவன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ம்,
அப்படின்ட்டு நின்ட்டாரு. ம். அரண்டு போயிட்டானுங்க ஆஃபீஸர் எல்லாம். ம். அப்புறம் அந்த எழுதுறவன் வந்து ம். காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டான். ம். கலைஞர்கிட்ட வந்தால் சொல்லு, ம். இது மாதிரி வந்துட்டு போனேன், இது மாதிரி காரியங்கள்லாம் உங்கள் ஆளுங்களை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு போ, சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ம். அப்படின்ட்டு. இல்ல இவரு அந்த பழக்கம் உள்ளவர் தானே, ஆமாம், அடிக்கிறவர் தானே, ஆமாம். அதை தான் எழுதி இருந்தாங்க. அதுக்கு ஏன் போய் மிரட்டினாரு? அதுனா அது இப்போ என்னோட சொந்த விவகாரம் பாது. ம். 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 என் வீட்டையாவது கதவு எட்டி பார்க்குறதா உங்கள் வேலையா? ம். பத்திரிகாரன்றது ம். இன்வெஸ்டிகேஷன். பசங்க அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்லாம் அவர் வந்து ரொம்ப கடுமையாக எழுத்தார். அவர் ம். 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 இந்த கழுகு தராசு ம். இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் தான் அவருக்கு ரொம்ப கடுமையாக எழுத்தார். அவர் ம். ம். இன்னொருத்த வீட்டு கதவு நீங்கள் என்ன எட்டி பார்க்குறது? ம். ம். அந்தரங்கன்றது புனிதமானது, ம். அது அவனுக்குள்ள பாயுது. ம். உனக்கு முடியலன்னா என்னத்துக்கு ஏன் அவன் மேலே நீ பாயிற நீ ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இப்ப நின்னு மன்னிப்பு கேட்க வச்சு தான் வெளியே வர. வெளியே வந்தார். பிறகு இந்த தகவல் வந்து கருணாநிதி அவருக்கு தெரிஞ்சதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு போனாரு ஜெயகாந்தன். அவரு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லி அதுக்காக? சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்முகநாதன் பேசினாரு, ம். ஏதோ பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதே மாதிரி தான் இந்த தடவை வந்து ஒரு ஃபோன் வருது, கலைஞர் ஏதோ பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காப்புல அவர் பிஏ. அப்போ சண்முகநாதன் தெரியும், ம். அவர் பிஏ யாரோ ஆஃபீஸ்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து யாரோ பண்ணியிருக்காங்க. அவர் ஜெயகாந்தன் வந்து எந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது அவரு அப்படி பேசக்கூடியவர். நாங்க அது ஒரு முறை பார்த்துருக்குறோம். பேசுறது இப்படிதான் பேசுவாரு. கரெக்டா வீட்டுக்கு வரணும், எந்த வீட்டுக்கு சரி கேட்டிருக்காரு. அவன் டப்பு நான் ஃபோன் வச்சு அதுக்கப்புறம் கண்ணாடிட்டே போய் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் சொல்லியிருக்காப்பு, ஏயா யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் இருக்கட்டுமா, அருமா இதுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இங்கே போய் பார்த்தாரு. அந்த சின்னவங்க அந்த அம்மா சிஐடி காலில் போய் பார்த்தாரு. சரி. அது மாதிரி அவர் அதுக்கு அதே மாதிரி வந்து அடியாரும் 6 பாட்டில்களும் சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று அடியார் ஒன்று எழுந்தார். இது முரசொலி அடியார் வந்து திமுக ஆட்சி காலத்தில் அவர் பாட்டில் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. யாரு பாட்டில் வச்சுட்டு இருந்தாங்க? நீரோட்ட அடியார், முரசொலி அடியார். அந்த இடத்துல முரசொலி அடியார் வந்து நீரோட்டம்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருந்தார். முரசொலி அடியாரை பிடிச்சிடுறாங்க பாட்டில் அடி. அப்போ வந்து அவர் வந்து அவர் இந்த வணிக ஒற்றுமைன்னு சொல்லிட்டு பால்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்திருந்தார், ஞாபகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து அடியாரும் 6 பாட்டில்களும் சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று எழுதுறாரு ஜெயகாந்தன். பாட்டில் வந்து எப்படி பிடிக்கலாம், அவன் சொந்த விஷயம் குடிக்கிறான், அவன் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இருந்து சரக்கு வாங்குறது லைசன்ஸ்லாம் வாங்கணும். அது வேண்டாம், உங்களுக்காக வந்து அவர் பாடுபட்டவர், முரசொலியெல்லாம் வாழ்ந்தவர், எழுதினவர். உங்கள் போலீஸ் அத்துமீறல் இல்லையா? அது ஒரு எழுத்தாளன் எப்படி வந்து ஒரு பத்திரிகையாளன் எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? இது கருணாநிதி உங்கள் கலைஞரை கேட்டால் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாரம் அது தொடராக எழுதினார். வணிக ஒற்றுமை பால்ராஜ் தான் அந்த பத்திரிகை நடத்தினார். அதில் எழுதினார் அடியாரும் 6 பாட்டில்கள். அதுக்கப்புறம் அந்த இதோட அந்த தொடர் படிச்ச ஒரு இருக்கு, அவர் பார்த்துருவார்ல கலைஞர், டப்புன்னு அந்த கேஸ்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி அதை எதை பண்ணுறேன் அவருக்கு தெரியாமல் செய்கிற காரியத்தை வந்து அது மாதிரி அவர் கைரிக்ஷா ஒழிப்பு வந்து கலைஞர் வந்து ஜெயகாந்தனுடைய அந்த காலத்தில் ஒரு கதையை படிச்சு தான் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டத்துக்கு சொல்லுவாங்க. என்ன கதையை படிச்சாங்க? அது வந்து நம்ம சுமைதாங்கின்னு சொல்லிட்டு ஒரு கதை, சுமைதாங்கின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கைரிக்ஷா வச்சு எடுத்துன்னு போகிறது, அந்த துயரங்கள் அவன் இதெல்லாம் வந்து அது எழுதியிருப்பார். அதை பார்த்துட்டு அவர் கைரிக்ஷா வந்து ஒழிச்சார் அவர் கலைஞர். இது மாதிரி அவர் கலைஞர் சில கதைகள் படிச்சுட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் அவர் ஜெயகாந்தன். அப்புறம் சில நேரம் சில மனிதர்கள் கதையை படிச்சுட்டு கூட இந்த அளவுக்கு துணிச்சலை எவனும் ஒரு பாப்பாத்தி வந்து தலையில் ஒரு கெட்டுப்போன ஒரு பொண்ணுக்கு தலையில் தண்ணி ஊற்றி ஆசுவாசப்படுத்தி நீ கெட்டு போல, நீ உனக்கு தண்ணியில் இது நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுக்குற ஒரு அம்மாக்கள் வந்து இன்றைக்கி இருந்தாங்கன்னா எவ்வளோ பொண்ணு வந்து இன்னைக்கு கெட்டு போகிறாங்க, அவங்களாம் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருடைய கதைகள்லாம் ரொம்ப ரசிப்பார். அந்த இடத்துல அவருக்கு ஒரு கவிதைகள்லாம் எழுதுவார் ஜெயகாந்தன். கவிதை அந்த ஒருத்த சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து அதில் வந்து இது எழுதுவார், பத்தினி கதைகள் பேசுவோரே உன் மச்சினி கிடைத்தால் விடுவீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுந்தார். பத்தினி கதை எழுதுவோரே, பத்தினி கதைகள் பேசுவோரே உன் மச்சினி கிடைத்தால் விடுவீரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஜெயகாந்தன் இப்படிலாம் கருணாநிதி அது மாதிரி அவர் கவிதைகளை ரொம்ப ரசிப்பார் ஜெயகாந்தனும்.
ஆலமரம் சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று, ஒரு நீண்ட கவிதை ஒன்று. ம். அதெல்லாம் ரொம்ப ஆலமரத்தை பற்றி இவ்வளோ கற்பனைகளாக பண்ணிடும். விபசாரி பாய் விரிக்க ம். விரும்பியிடம் தந்த வரம், ம். அவசார நிலை கடந்த அத்வைத ஞானம் வரம். இந்த மாதிரி ஒரு ஆலமரத்தை சொல்கிறோம் எவையா இருக்கான் ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டத்தில் சில சமயம் இலக்கிய கூட்டங்களில் பேசும்போது அது கொட்டேஷனாக கூட கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. ம். அது மாதிரி ஒரு அவருடைய கவிதை ஆற்றல், அவருடைய தமிழ், ம். ஜெயகாந்தனுடைய தமிழ், ம். அவர் நம்மளை பற்றி 1008 விமர்சனம் அரசியல் ரீதியாக இருந்ததும் பண்ணுறாருப்பா. ஆனால் அந்த தமிழ் தான் நம்மளை வந்து ஒரு டானிக்கு ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் இலக்கிய கூட்டங்களில் பல ஜெயகாந்தன் கொட்டேஷன் வந்து சொல்லுவார். அவர் ம். ரொம்ப சிலாகிப்பார் அவர். ம். அது மாதிரி முரண்கள், அரசியலில் முரண்கள் உண்டு. பின்னால் கூட ஜெயகாந்தன் வந்து எம்ஜிஆர் மேலே இந்த அசூசியம் வந்து கருணாநிதி மேலே கிடையாது. இல்ல. ஏன்னா ஆனாலும் அவருக்கு அரசியலை வந்து விமர்சிப்பார். அரசியல் தான் விமர்சிப்பா தவிர இதுலயே ரொம்ப பகமை பாராட்டுற மாதிரி எம்ஜிஆர் அவர் சந்திக்கவே முடியல. எம்ஜிஆர் வந்து பார்க்கறதுக்கு பல பேர் முயற்சிகள் பண்ணாரு. ம். ஆனா வந்து போய் சந்திக்கவே இல்லை ஜெயகாந்தன். ம். ஏன்னா அது மாதிரி அவருக்கு, ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அப்படி ஒரு நடிகன். ம். ஏன்னா வந்து அந்த காலத்துல அவர் மேல் பின்னால் இருந்த கூட்டங்கள், ம். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள், ம். அந்த காலத்துல ஒரு சோடாவை கலக்கிட்டு எம்ஜிஆர் குடிச்ச சோடாவை தண்ணியில் ஊற்றி கலக்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ம். இதெல்லாம் ரொம்ப தமிழ் கல்ச்சருக்கு உகந்ததா இல்லை. ம். இது மாதிரியா ஒரு மனுஷன் வந்து மக்களை இழிவுபடுத்தணும். ம். அதனால அவர் எம்ஜிஆர் வந்து ரொம்ப தவிர்க்கிறதுவே விரும்பினாரு. கலைஞரை பார்க்குற போது சந்திக்கிற, பேசுகிற ஒரு சந்தோஷம் அவருக்கு. எம்ஜிஆர் பார்க்கணும் கூட தோணலாம் அவருக்கு. ம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, புது புது தகவல்களாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் கருணாநிதி, ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம், திமுகவினர் வந்து இப்படித்தான் இருப்பாங்கன்னு அந்த ஒரு கார்ட்டூன் இருக்குல்ல, துண்டு கீழா போட்டுட்டு மீசியை முறுக்கிட்டு மறு வச்ச மாதிரி அது அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த மாதிரி தான் அடையாளப்படுத்துவாங்க. கார்ட்டூனும் திமுகனா இப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு கோடு போட்டு அடையாளப்படுத்துறது ஜெயகாந்தன் தான். ரொம்ப புதிய தகவல். தொடர்ந்து நம்ம பேசலாம். பாரிலாம் பாடிக்கடி வருவார் சபைக்கு. அவர் அங்க ஆழ்வார்பட்ட சபைக்குலாம் பாரி வருவார். பாரி தெரியல, ராக்கியோட அவங்க ராக்கி, பாரியோட அப்பா ராக்கி. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.